கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இட்ஸ் வெட்னஸ்டே. இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறேன். அந்த சம்பவம் எதில் போய் முடிய போகுது அப்படின்னு தெரியாது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கேக் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறேன். இதெல்லாம் நமக்கு அதுக்கு எட்டாத தூரம் அப்படின்ட்டு ஒரு நேரம் இருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் ஆர் காலேஜ்க்கு வியர் பண்ணுற மாதிரி சிம்பிள் பிரேஸ்லெட்டில் இருந்து ஃபங்க்ஷன், பார்ட்டி, ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பிரேஸ்லெட் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஹேர் அக்சசரிஸில் வந்து க்ரன்ச்சீஸ், ஹேர் பேண்ட் இது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதை மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதிலே மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேயும் வந்து நமக்கு டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பல்க் ஆர்டர், ஃப்ரெண்டாக குரூப்பாக போடணும் அப்படிங்கிற மாதிரி க்ரன்ச்சீஸாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்குது, இது எல்லாமே நம்ம பல்க் ஆர்டரில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். திரும்ப கேக் செய்ய போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து எக்கை வந்து தனியாக ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை மாதிரி நம்ம 2 முட்டையை கரெக்டாக அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்தோம். 3வது முட்டை நம்ம கையில் வந்து ஃப்ளாப் பண்ணி விட்டுருச்சு. சரி பரவாயில்ல, அதையும் நம்ம சரி பண்ணிவிட்டு இந்த பிளெண்டர் வந்து வாங்கினப்ப ரிவ்யூ வீடியோ எடுத்து போட்டதோடு சரி, அப்போ க்ளோஸ் பண்ணி வச்சதை இப்போ தான் யூஸ் பண்ண எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமே சரின்ட்டு முட்டையை நல்லா தனியாக அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே வந்து சீனி லைட்டாக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு ஃப்ளஃபினஸ் வர மாதிரி அதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மைதா, அப்புறம் பால் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக் பேட்டராக ரெடி ஆகிடுச்சு. கடைசி வரைக்கும் என்ன கேக் பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லையே. பர்த்டே கேக் தான் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருந்தேன். சரி ஓகே, டீ கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்மக்கிட்ட ஓடிஜியோ ஓவனோ கிடையாது. ஸோ அதனால் நம்ம கேஸ் ஸ்டவ் அடுப்புலேயே வச்சு இட்லி சட்டியில் வந்து கொஞ்சம் மண் அதுக்குள்ளே கொட்டி நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி பர்னர் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டாண்டை எடுத்து உள்ளார வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேட்டருமே உள்ளார இறக்கி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வச்சாச்சு, இது எப்படி வருமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன். ஆனால் கேக்கோட ஸ்மெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் இந்த கேக் இப்படி இருக்காது. டீ கேக் வந்து இப்படி ஃப்ளஃபியாக மேலே உப்புன மாதிரியோ இல்லை மேலே வந்து இவ்வளோ ஒயிட்டாலாம் இருக்காது. அது மேலேயும் கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கணும் போல். ஆனால் கேக் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து டீ கேக் கிடையாது, இது ஏதோ நார்மல் கேக் அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ஆனால் ஒரிஜினல் ரெசிபி வந்து இது ஒரிஜினல் கேக் இது கிடையாது. ஏதோ ஒரு கேக் ஆக மொத்தம். இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க. சரி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இன்ஸ்டாவில் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.